ஓகே, இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன அப்டேட்காக தான். ஆக்சுவலாக 7.5% சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ ஒரு கேஸ் போயிட்டுருக்குது. ஆளுநர் வேறு சைன் பண்ணல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் முதல்ல வந்து 2 டாக்டர்ஸ் வந்து இதுக்கு வேண்டி வாய்ஸ் ரைஸ் பண்ணி மதுரை பெஞ்ச் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. இதனால அவங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகலை, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து போகலை. அதனால இந்த இயர் அப்படி இருக்கக்கூடாது, இந்த இயராவது ஒரு நல்ல ஒரு முடிவு வேணும்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து நீதிபதிகளும் அந்த விசாரணை எடுத்து அதை டேக் கேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கும் இது ஓகேன்னு தோணுச்சு. அவங்களும் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை சட்டசபையில் சட்டமேட்டி அப்புறம் வந்து அது எல்லாருமே ஓகே ஆகி ஆளுநர்கிட்ட சைன் பண்ண கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் ஆளுநர் சைன் பண்ணல. ஆளுநர் சைன் பண்ணது வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநர் வந்து கூடிய சீக்கிரத்தில் சைன் பண்ணணும். ஆனால் பட் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட், அதாவது எந்த ஒரு நீதிமன்றமோ அல்லது எந்த ஒரு கவர்மெண்ட்டோ சொல்கிறது ஆளுநர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏதோ ஒரு 361 ஏதோ ஒரு சட்டம் இருக்குது, அது இப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பட்டு இவங்க உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் இது வந்து ஒரு நல்ல ஒரு காசு தான், ஸோ நல்ல ஒரு ரீசன் தான். இது வந்து இப்போதைக்கு 400லேருந்து 500 வரை ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நீட்டுக்கு. ஆனால் இப்போ வந்து கவுன்சிலிங் நடத்துனாங்கன்னா வெறும் 8 பேருக்கு தான் கிடைக்குமா. ஏன்னா 8 பேர் தான் 500க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அவங்க கேட்டகரிஸ் கிடைக்குமா. ஆனால் வெறும் 8 பேர் போகிறதுக்காக எல்லாருமே அவங்க விரும்பலை. உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளும் சரி தான், அந்த அப்பீல் பண்ண டாக்டர்ஸும் சரி தான். ஸோ அதனால அவங்க இந்த இதுக்கு சம்மதிச்சாங்க, சட்டமும் வந்துருச்சு. பட் ஆளுநர் சைன் பண்ணாமல் இருக்கிறது வந்து அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குதான். இதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திங்கக்கிழமைக்குள்ளே இதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துடும்னு இந்த மதுரை பெஞ்ச் கோர்ட் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதே டைமில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து, அதாவது எடப்பாடி அவங்க கவர்மெண்ட் வந்து இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒரு அரசாணை வெளியிச்சிருக்காங்க. அதாவது 162 சட்டம் 162 படி ஒரு அரசாணை வெளியிச்சிருக்காங்க. அதுபடி ஆளுநருக்கு செஷன் தேவையில்லை, அதை எதிர்த்து பண்ணுறது மாதிரி. அதாவது ஆளுநர் சைன் பண்ணாட்டியும் அதை எதிர்த்து மக்களின் நலனுக்காக கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இயற்றப்பட்ட சட்டம் தான் அது. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அவசர ஆலோசனை போட்டிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் 7.5% உள்ளொதுக்கீடோட கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்திருக்குது. ஆனால் மேக்ஸிமம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறத நம்ப முடியாது. ஏன்னா அதையும் தாண்டி உயர்நீதிமன்றம் இருக்குது. ஸோ உயர்நீதிமன்றம் திங்கட்கிழமை வரை டைம் கொடுத்துருக்காங்க. திங்கட்கிழமைக்குள்ளே ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது. என்னென்னா, உண்மையாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து படிக்கிறாங்க. பட் அவங்களுக்கும் ஒரு மெடிக்கல் ஆசை இருக்கும். நிறைய பேர் கிடைக்கிறதில்ல. நமக்கு வந்து நம்ம ப்ரைவேட் காலேஜில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோம், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறோம், நமக்கு ஒரு கோச்சிங் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கோச்சிங் இருக்காது, அவங்க தமிழ் மீடியத்தில் வேறு படிப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு உள்ளொதுக்கீடுன்றது கண்டிப்பாக தேவை தான். நான் சப்போர்ட் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் இன்னொரு சைடு யோசிக்கும்போது எல்லா கேட்டகரிலையும் கண்டிப்பாக கொஞ்சம் கட் ஆஃப் கூட தான் செய்யும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் தென் பாய்.